கர்த்தர் எங்க குடும்பங்களை சாட்சியா நிப்பாட்டிக்கு கர்த்தரை வந்து ஸ்தோத்தரிக்கிறேன். எங்க அம்மாக்கு வந்து 4 மாசமா கால் வலியா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து சுளுக்கு மாதிரி இருந்தனால சுளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருந்தோம். அது வந்து 3 மாசமா ஆக ஆக அப்படியே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக போக 2 காலும் சுத்தமா வீங்கிருச்சு. அப்புறமே எல்லாம் ஸ்கேன் பண்ணி எல்லாம் வந்து எல்லாம் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு 2 முட்டியும் அவுட் ஆயிடுச்சு. அதனால வந்து கம்பல்சரி வந்து ஆப்ரேஷன் பண்ணாதான் நடக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து சரி ஆப்ரேஷன் பண்ணாமே நம்மளால வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டா நடக்க முடியாது, கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டே இருந்தோம். இன்னும் அவங்களோட வேதனை ரொம்ப வலி தாங்க முடியாம இருந்துச்சு. அப்பா அவங்களுடைய அழுவுறத பார்த்து பார்த்து சரி கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. 3 மாசம் கழிச்சு மண்டே வந்து ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. நான் பணம் ரெடி பண்றேன் எப்படியும் பண்ணிடுன்னு சொன்னாங்க. அப்படியே நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க, வலி அப்படியே தூங்குவாங்க. எப்பவுமே நைட்டு அம்மா வந்து ஒரு மாத்திரை டேப்லெட் போட்டு தான் தூங்குவாங்க. அந்த தூக்க மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வரும். இது வந்து 33 வருஷமா போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கால் வலியில மாத்திரை போட்டு கூட தூங்கலைன்னு ரொம்ப வலி வேதனை தாங்க முடியாமல் அப்பா பார்க்குறப்பெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிடுனாங்க. அம்மா வந்து 1 மாசமா சொல்லிட்டு இருந்தாங்க, உங்கள் சர்ச்சுக்கு என்னை கூட்டிகிட்டு போ, ஃபாஸ்ட்டை ப்ரேயர் பண்ண கூட்டிகிட்டு போனாங்க. நான் சொன்னேன், இப்படி நடக்க முடியாமல் இருக்கீங்களம்மா, நான் எப்படி உங்களை கூட்டிகிட்டு போகிறது, நல்லா இருக்கிறப்பெல்லாம் வரமாட்டேன்ட்டீங்களம்மா, எப்படி உங்களை கூட்டிகிட்டு போகிறதுன்னு. சரி சரி மண்டே ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறோம், சரி சண்டே அவங்க ஆசைக்காக கூட்டிகிட்டு போகலான்ட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்தேன். போன மாதம் ஆகஸ்ட் மாதம் சண்டே கூட்டிகிட்டு வந்தேன். சண்டே சர்ச்சு முடிச்சக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக ப்ரேயர் பண்ணார். ப்ரேயர் பண்ணப்போ அவங்களால தாங்க முடியல, அலக்கழிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு ஆட்டோவில் போகிறப்போ இப்போ கொஞ்சம் தூரம் போனக்கப்புறம் ஃபுல்லாக வாமிட் பண்ணாங்க. வாமிட் பண்ணக்கப்புறம் அவங்க முகம் நல்லா பிரகாசமாக இருந்துச்சு. வீட்டுக்கு போய் நல்லா தூங்குனாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, 3 மாசமா தூங்காமல் இப்படி தூங்குறாங்களேன்னு. அம்மாவுக்கும் ஒரு விசுவாசம் வந்தக்கப்புறம் எல்லா டேப்லெட்டையும் போட்டுட்டோம். அந்த கால்வலிக்கு போட்ட டேப்லெட்டு, நைட்டு அந்த தூக்கத்துக்கு போகிற டேப்லெட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்க. அப்பாட்ட சொல்லலை. சரி சொன்னாங்கன்னா சரி திட்டுவாங்க, ஏன்னா வந்து 33 வருஷமா போட்டுட்டு இருக்கனால அப்பாட்ட சொல்லலை. 1 வீக் அப்படியே கண்டினியூஸ் பண்ணோம். நல்லா தூங்குனாங்க நைட்டு. எனக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும், எந்திரிச்சு பார்ப்பேன் சரி தூங்குறாங்களா இல்லையா, ஏன்னா வந்து ஒரு நாள் டேப்லெட் இல்லைன்னா கூட தூங்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து 1 மாதம் ஆயிடுச்சு, 1 மாதத்துக்கு 5 வாரம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த எந்த டேப்லெட்டுமே போடல. கால்வலிக்கு காலு வீக்கம் சுத்தமாக போயிடுச்சு. 2 காலு வீக்கமோ 2 காலும் அப்படி வீங்கி இருந்துச்சு. நான் வந்து ஒவ்வொரு டாக்டர்ட்டையும் கேட்பேன், இது ஏன் வீங்கி இருக்கு, வீக்கம் எதனால வருதுன்னா, ஒருவேளை முட்டி தேஞ்சதுனால கூட வீங்கி இருக்கோம். நாங்கள் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். நைட்டெல்லாம் தூங்குனதே இல்லை. நாங்கள் 3 மாதம் ஆயிடுச்சு நான் நைட்டை தூங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் கிருபையாக வழி நடத்தினார். நாங்கள் ஆலயத்துக்குள்ளே வராமல் நான் கூட்டிகிட்டு வராமல் இருந்தேன்னா நாங்கள் சேதப்பட்டு போயிருந்திருப்போம், காயப்பட்டிருக்கோம். ஆனால் ஆண்டவர் கிருபையாக வழி நடத்தினார். நான் 12 வருஷமாக ஆலயத்துக்கு வரேன். எங்கள் குடும்பமாக வரணும் நான் ரொம்ப நாளாக வாஞ்சப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் எங்களை குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஆண்டவர் கோடான கொடி ஸ்தோத்திரம். அந்த சகோதரியுடைய அப்பா இருக்கீங்களா? ஐயா ரொம்ப வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். 33 வருஷமா அந்த சகோதரி சொன்ன சாட்சியை கேட்டீங்கல்ல, 33 வருஷம் டேப்லெட். அப்படி டேப்லெட் ஆகியும் போட்டும் தூக்கம் வரல. 3-4 மாசமா முட்டியில் அங்கே வந்திருந்த அன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்கணும். உங்கள் காலை 2 காலும் பயங்கரமாக வீங்கி, ஸ்தோத்திரம். இந்த இப்படி தான் நடப்பாங்களா சார் காட்டினாங்க. இந்த இப்படி மெதுவாக இப்படி தான் நடக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு யூஸ்வலாக இங்கே வரமாட்டாங்க, வந்ததில்லை. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னால் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ட்ரீம் காட்டுறாங்க. ட்ரீமில் தன்னுடைய மகளோடு கூட சபைக்கு போகிற மாதிரி அவர் சொன்னாங்க, எனக்கு ஒரு சொப்பனம் கண்டேன், உன்னோட கூட நான் சர்ச்சுக்கு வர்றேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த பாப்பா சொல்லியிருக்காங்க, இவ்வளோ நாளாக கூப்பிட்டுக்கிட்டு பார்க்குறேன், நடக்கிற நேரத்தில் நீங்கள் வரல, இப்போ இப்படி மில்லிமீட்டராக நடக்கிறீங்க, நான் என்னத்தை கொண்டு போய் இப்படி சேர்க்கணுன்னா, இல்லை பரவாயில்ல கூப்பிட்டு போ. ஆராதனை முடிஞ்ச நேரத்தில் வந்தாங்க. வந்துட்டு ஜெபம் பண்ணுறதுக்காக. அது ஒரு அசுத்த ஆவி அலைக்கழித்து அந்த ஆவி இன்னைக்கு ஒரு டேப்லெட் இல்லாமல் தூங்குறாங்க. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்களுடைய நிலைமையை. அதுபோல் தேவன் உயிரோடு இருக்கிறார். நம்ம விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. அவரை நம்பிட்டோம்னா போதும். அதுதான் கஷ்டமா இருக்கு, அதுதான் கஷ்டமா இருக்கு. இந்த டாக்டர்கிட்ட போனால் சுகம் கிடைக்கும்னு நம்ப சொல்லுங்க, ரொம்ப ஈஸியாக நம்பிடுறோம். நம்ப மாட்டோம். இவர் இதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க, சத்தம் காட்டாமல் சரண்டர் ஆகிடும். அவர் எவ்வளோ ரூபாய் கொடுத்தாலும் கேட்டாலும் கொடுத்துறதுக்கு ரெடி.
அவ்வளவு நம்பிக்கையோட போகிறோம். போயிட்டு டாக்டர் எல்லாம் சர்ஜரி முடிஞ்ச டாக்டர் பிழைப்பாரா, இந்த டாக்டர்கிட்ட போட்டால் பிழைப்பார். கடைசியில் அந்த டாக்டரை என்ன செய்யலாம், கைவிடலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு காலம் கைவிட மாட்டார். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஒரு நல்ல லிவிங் டெஸ்டிமனி அந்த சகோதரிக்கு நல்ல கர்த்தர் ஜீவனை காத்து கொண்டார். இந்த மெஷினில் போய் சிக்கி போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. போன வாரமே வந்து சொன்னாங்க, சாட்சிக்கு டைம் கொடுக்கல, நல்லா சொல்லலை அப்படின்ட்டு. எனவே கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்து கொண்டிருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இன்னும் அப்படியே தான் செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையை ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. ஏசாயா 60வது அதிகாரம் முதல் வசனம். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அது கொஞ்சம் எல்லாருமே வாசித்துட்டா இன்னும் கொஞ்சம் ஒரு ஆசீர்வாதமா இருக்குமே. எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதுல ஆண்டவர் செய்யக்கூடிய வேலை ஒன்று உண்டு, மனுஷன் செய்ய வேண்டிய வேலையும் உண்டு. கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். எழும்பி பிரகாசிக்கிறது மனுஷன் செய்ய வேண்டிய வேலை. கர்த்தர் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா, ஒளியை கொடுத்து மகிமையை உதிக்க பண்ணுகிறது அவருடைய வேலை. பிரைஸ் தி லார்ட். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நம்ம எழும்பி பிரகாசித்துட்டு அவர் மகிமையை கொடுக்கலன்னா ஒண்ணுமே இல்லை. அதுபோல அவர் ரெடியா இருக்கிறாரு, நம்ம எந்திரிக்க மாட்டேங்கிறோம்னா அதுவும் ஆபத்து தான். ரெண்டுமே சேர்ந்து நடந்தால் பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வார். ஸ்தோத்திரம். தேவனுடைய திட்டம் எல்லாம் ஆசீர்வாதத்தின் திட்டமாகத்தானே இருக்கும். எப்போதும் ஆண்டவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். ஒருபோதும் நீ போய்விடுன்னு சொல்லவே மாட்டார். தேவன் அவ்வளவு லேசாக எதையும் சபிக்க மாட்டார். அதே போல பதறி வாய் தவறி பதறி வார்த்தைகளை விடுகிற தேவனும் அல்ல. ஸ்தோத்திரம். ரொம்ப கரெக்டா அவர் பேசினால் ஆத்துக்கு மேல கிடையாது. அவர் பேசினால் பேசினதுதான் அப்படிங்கிற மாதிரி. ஹல்லேலூயா. இப்ப இங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னா, அவருடைய மகிமை நம்மேலே உதித்ததாம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமும் ஒரு ஒரு கிடைக்கக்கூடாத ஒரு ஒரு பொக்கிஷம், விலையேறப்பெற்ற நிலைமைன்னு சொன்னால் தேவனுடைய மகிமையை நாம் சுமந்து கொண்டு திரிவதுதான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த மட்பாண்டங்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம், தேவனுடைய மகிமையை சுமந்து கொண்டு போகிறோம் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் வேகமாக போகிறேன். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவனுடைய மகிமை, ஆண்டவருடைய பிரசன்னம் கூடாரத்துக்குள்ளாக வந்து தங்கினது. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய மகிமை விளங்கி கொண்டிருந்தது. அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். சரித்திரம் உங்களுக்கு தெரியும். மோசே ஜனங்களை நடத்தி கொண்டு போகும்போது தேவனுடைய மகிமை காணப்பட்டது என்று வாசிக்கிறோம். கோரா என்கிற ஒரு கும்பல் மோசேக்கு விரோதமாக எழும்பி கலகம் பண்ணும்போது அந்த நேரத்தில் தேவனுடைய மகிமை உதித்தது. ஜனங்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக ஆண்டவருடைய மகிமை ஒரு மேகத்தை போல காணப்படும். அப்ப தேவன் உதித்தால் அவர்களுக்கு தெரியும் தேவன் இங்கே நம்ம மத்தியிலே இருக்கிறார் என்று. பிரைஸ் தி லார்ட். இப்படி சொன்ன ஆண்டவர், உங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணும்படிக்கு எனக்கு ஒரு ஸ்தலத்தை நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். காலையில் அதை தியானம் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அவர் எவ்வளவு பரிசுத்தர் நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். வானாதி வானம் கொள்ளாத தேவன், வார்த்தைகள்னால் விவரிக்க கூடாத, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற
மகா பரிசுத்தர். உலகத்தை உண்டாக்கிட்டு இந்த உலகம் அசுத்தமாய் கெட்டு போய் இந்த உலகத்துல ஒண்ணு கூட நன்மை இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். தெரிந்தும் கூட நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். இது என்ன ஒரு ஆசை அவருக்கு! ஆண்டவருடைய ஆசையை பாருங்க. நாமும் கெட்டு போனவர்கள்னு தெரியும், நான் வாழக்கூடிய பூமியும் கெட்டதுன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள் மத்தியில நான் வாசம் பண்ணணும்னு இருக்கிறேன்னு சொல்றாரு. அவருடைய ஆசையை பாருங்க. அப்போ மோசேட்ட சொல்லும்போது, எப்பா நான் வந்து வாசம் பண்ணுவேன், நானோ அவ்வளவு பரிசுத்தன், எனக்கு வந்து நான் வாசம் பண்ணுகிறதுக்கு ஒரு இடத்தை நீ ஆயத்தம் பண்ணுன்னு சொன்னார். அப்போ அந்த இடம் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும், அப்போ நாம் ஆயத்தப்படுத்தக்கூடிய இடம் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும் யோசிச்சு பார்க்கணும். ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தருக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணணும்னா இந்நேரம் நடுங்கி போயிடுவோம். நம்ம நடுங்கிற மாட்டோம். ஸ்தோத்திரம். நேற்று ஆனரபிள் மினிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க, பிரசிடென்ட் வந்திருந்தாங்க. இப்போ திடீர்னு அந்த பிரசிடென்ட்டோ இல்லை பிரைம் மினிஸ்டரோ, நாளைக்கு சண்டேயா இருக்கு, ஒரு சர்ச்சுக்கு நான் போகணுன்னு விரும்புகிறேன், பக்கத்தில் ஒரு சர்ச் இருந்தால் கூட்டு போப்பா அப்படின்னு திசை தெரியாமல் இந்த பிரைஸ்டர் வந்துட்டார்னு வச்சுங்க. அல்லேலூயா சொல்லவர்களுக்காக நன்றி. ஏன் தெரியுமா, நம்முடைய விசுவாசம் வரப்போற நாட்கள்ல இப்படிப்பட்ட பெரியவர்கள்லாம் வரணும். Glory to God. ரைட், வரட்டும். சரி, வந்துட்டாருன்னு வச்சுக்கிடுங்க. நைட்டு ஃபுல்லா வேலை பார்ப்பாங்க, நம்மளை வேலை வாங்குவாங்க. இந்த ரோட்ல சுத்தம் பண்றதும் அது பண்றதும், இங்க வந்து ஒரே போலீஸ் அபிஷியல்ஸ். ரோடு சுத்தமா இருக்கோ இல்லையோ, அவருக்கு செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? அதெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போயிடுறாருன்னு வச்சுங்களேன். ஒரு 5 நிமிஷத்துக்காக எத்தனை ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் போயிடும். கரெக்டா? ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் போயிடும். 1000மோ லட்சமோ யாருக்கு தெரியும்? தெரியாது. அவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. யாரு? ஒரு அதிகாரி, தேசத்துக்கு அதிகாரியா இருக்கிறவர் வருகிறார் அப்படின்னா, இப்போ ஒரு தேவாதி தேவன் வந்து நம்ம இடத்துல 5 நிமிஷம் வந்துட்டு போறதுக்காக வரல, நிரந்தரமா வாசம் பண்ணுகிறதுக்கு வருகிறேன் என்று சொன்னால், அவருக்கு நாம் எப்படிப்பட்ட ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும் யோசிங்க. அவற்றை சிலர் சொல்லுவோம், வர்றாரு பிரசிடென்ட் வர்றாரு, ஆனா ட்ரிப்பு கேன்சல் ஆச்சுன்னு நமக்கு என்னைக்கு இல்லாத நிம்மதி அன்னைக்கு தான் வரும். உண்மைதானே? அப்பா ஏன்பா ஏதாவது வந்து ஏதாவது ஆயிப்போச்சு, நான் நல்ல வேலை தவிர்த்துட்டான்னு ஒரு சந்தோஷமும் இருக்கும். ஏன்னா அவர் அதிகாரி, ஏதாவது எதுவும் ஆயிடக்கூடாதே. நமக்கு அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் இருந்தாலும் என்ன குறை இருக்கோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும். நீங்க ஆண்டவரே கொஞ்சம் வராதீங்கன்னு சொன்னாலும் ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, நான் வந்தே ஆகணும், உங்கள் மத்தியிலே நான் இருக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ தேவன் மனுஷனை எவ்வளவு நேசிக்கிறார், எவ்வளவு அன்பா இருக்கிறார். அவர் நம் மத்தியில வந்து தங்கணுமா? பிரைஸ் காட். அவர் யார், நாம் யார்? அப்போ இந்த பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அந்த மகிமை தேவ ஜனத்தை மூடினது. சாலமோன் ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது மகிமை மூடினது. ஆசாரியர்கள் என்ன செய்யக்கூடாது இருந்தார்கள்? ஊழியம் செய்ய கூடாது இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாட்டின்படி பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். சில வசனங்கள் சொல்லிட்டு நான் வேகமாக போகணும். கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் கொஞ்சம் எல்லாருமே வாசித்துருவோமா? புறஜாதிகளுக்குள்ளே, மைக்கிலையும் வாசிப்போம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கொஞ்சம் இருங்க. பரிசுத்தவான்களுக்கு தேவன் தெரியப்படுத்துகிறதுக்கு ஆசையாய் இருந்தாராம். அது என்ன? மகிமை
அந்த மகிமையினுடைய ரிச்சஸ், ஐஸ்வர்யம் இன்னதென்பதை தெரியப்படுத்த ஆசையாயிருந்தாராம். இது அப்படியே பக்கத்துல வச்சுக்கிட்டு எபிரேய புஸ்தகம் நீங்கள் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்க வேண்டும், அல்லது 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும், அதாவது ஸ்லோவா, ஸ்தோத்திரம், எல்லாரும் எடுத்து ஸ்தோத்திரம், அப்படி அதுல எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம சம்பாதிச்சு எல்லாருக்கும் கிடைக்கணும் இல்லையா? ஸ்தோத்திரம் வாசிப்போமா? பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். போதும். எப்படி திருவுளம் பற்றினார்? ஆனா அதற்கு கேள்வி இருக்கும். பூர்வ காலத்திலிருந்து அவர் திருவுளம் பற்றி கொண்டே இருந்தாராம், பேசிக்கொண்டே இருந்தாராம். யார் மூலமாக? தீர்க்கதரிசிகள் மூலமாக. பங்கு பங்காகத்தான் பேசினார், பாட்டாதான் பேசிட்டு வந்தார். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கு நமக்கு கொண்டாட்டம். பிரைஸ் லார்ட். பாட்டாதான் பேசிட்டு வந்தார். கொஞ்சம் கொஞ்சமா, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு நடத்தினது. அந்த மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் மகிமை இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியங்கள், வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து அடையாளமாகத்தான் இருந்தது ஒழிய, ஆனால் அவர்களால அதனுடைய ரகசியத்தை கண்டுகொள்ள முடியாமல் இருந்தார்கள். அந்த ரகசியம் இன்னும் என்ன செய்யல, அவங்களுக்கு வெளிப்படல. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் என்னுடைய நாளை பார்க்க ஆசையாயிருந்தான் என்று இயேசு சொன்னார். ஆபிரகாம் இயேசுவை பார்க்க, அந்த நாளை பார்க்க ஆசையா இருந்தான். ஆனால் இயேசுவை கண்டான். இயேசுவை ஆபிரகாம் கண்டான். ஸ்தோத்திரம். உங்களுக்கு அது நான் சொல்லணும்னா கொஞ்சம் விவரமா சொல்லணும், கொஞ்சம் கஷ்டம். நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவீங்கன்னு தெரியாது. மெல்கிசேதேக்கு என்கிற ஒரு ஆசாரியனுக்கு முன்ன பின்ன சந்ததி தெரியாத, சந்ததி இல்லாத, முன்பின் ஒரு இதுவும் இல்லாத ஒரு மெல்கிசேதேக் என்கக்கூடிய ஒருவனுக்கு ஆபிரகாம் தசம பாகத்தை கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிற லேவி மூலமாக வந்த ஆசாரியர்களும் இன்னும் வெளிப்படாமல் இருக்கும் பொழுதே ஆபிரகாமுக்கு மூலமாக மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுத்தார் என்று சொன்னால், மெல்கிசேதேக்கின் முறைமைப்படியான ஆசாரியத்துவம் லேவி கோத்திரத்து ஆசாரியத்துவத்தை பார்க்கலும் மேலானதாக இருக்கிறபடினாலே, யூதா கோத்திரத்தை சேர்ந்தவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்தை சேராமல் இருந்தாலும் அவர் மகா பிரதான ஆசாரியராக, நீர் என்றென்றைக்கு மெல்கிசேதேக்கின் முறையின்படி ஆசாரியராய் இருப்பீர் என்று சொன்னவரே அதை செய்தார் என்று வாசிக்கிறோம். இது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமான சப்ஜெக்ட். டக்குன்னு அவ்வளவு ஈஸியா நீங்க புரியாது. அது புரியணும்னா நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வரணும், டேனியல் பிரேயருக்கு வரணும், அப்புறம் என்ன ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரணும், இப்படி குட்டி குட்டி பிரேயருக்குலாம் வரணும். பிரைஸ் லார்ட். வந்தாதான் முடியும். ஏன்னா அங்கதான் இதெல்லாம் நிதானமா பேச முடியும். இப்போ ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க இயேசு உன்னதர் என்பதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு ஆசாரியன் நமக்கு இராமல், நம்மை போலவே எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு, பிரைஸ் காட், நம்மை போல பாடுபட்டவர், ஜெயித்தவரும், பிரைஸ் லார்ட், நமக்காய் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினாலே தைரியமாய் கிருபாசன தண்டையில் என்ன செய்வோம், சேர கடவோம் என்று எழுதியிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. கூடாரங்களில் வழியாக அவர் போகல, கூடாரமாகிய திரையின் வழியாக போகாமல் தம்முடைய சரீரமாகிய திரையின் வழியாக போனார் என்று நாம் போன குட் ஃப்ரைடே அன்னைக்கு அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க முடிஞ்சது. ஸ்தோத்திரம். அது வேணா திருப்பி அந்த சிடி திருப்பி போட்டு பாருங்க, சில ரகசியங்கள் உங்களுக்கு விளங்கும். Glory to God. அப்ப நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள். ஸ்தோத்திரம். எவ்வளவு விசேஷித்தவர்கள். இப்போ பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தான் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. 2வது வசனம், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய். கொஞ்சம் இருங்க. தீர்க்கதரிசியும் அல்ல, ராஜாக்கள் மூலமாகவும் அல்ல, வேற யார் மூலம், நியாயாதிபதிகள் மூலமாக அல்ல, தன்னுடைய சொந்த குமாரன் மூலமாகவே. ஆமென். நீங்க அல்லேலூயா சொல்லாம இருக்கிறது கொஞ்சம் இது சொங்கி அல்லேலூயா, சோப்பலாங்கி அல்லேலூயா நீங்களே வச்சுங்க. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். பிரைஸ் லார்ட். இது மகிமையை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களால சும்மா இருக்க முடியாது. குமாரனே வந்து நமக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாராம்.
இப்படி சொன்னீங்களே, இந்த அல்லேலூயா ஒத்துக்கலாம் கொஞ்சம். அப்ப நம்ம எவ்வளவு விசேஷித்தவர்கள். இவருக்கு அப்புறம் வேற யாரும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. அல்லேலூயா. இன்னொரு சுவிசேஷம் இல்லை, இன்னொரு ரட்சிப்பின் செய்தி இல்லை. இந்த கிருபைக்கு அப்புறம் வேற ஒரு கிருபை இல்லை. கடைசி கிருபை. வானம் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட வானம் ஒரு நாள் மூடிவிடும். அந்த மூடுகிற நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம் என்பதை தயவு செய்து மறந்து போகக்கூடாது. குமாரனே வந்ததுனாலே குமாரனை காட்டிலும் மேலானவர் யாருமே இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு எஜமான் ஊருக்கு போன பிறகு அந்த குத்தகைக்கு விட்டுட்டு போனா, அதுல இருக்கிற பலனை வாங்கிட்டு வான்னு சொல்றதுக்கு ஆட்கள் அனுப்புனா, அந்த ஆள்கள் வேலை செய்யற ஆள்கள் செஞ்சுட்டான். அந்த வேலை ஆட்களை கொண்டு போட்டானுங்க. இப்படிலாம் ஒவ்வொருத்தனா கொண்டுட்டு கடைசியில் தன்னுடைய குமாரன் வந்தா பயப்படுவாங்கன்னு நினைச்சிட்டு என்ன செஞ்சான், குமாரன் அனுப்புனா. குமாரனையும் அடிச்சு உத கொடுத்து கொண்டு போட்டாங்க. அப்போ அவர் சும்மாவா இருப்பாரு அந்த எஜமான்னு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார். வந்து ஒரு வாங்க மாட்டான் அப்படின்ட்டு. அது போலதான் அதை சொல்றதுக்கு தான் தேவகுமாரனையே அனுப்பினார். ஆனால் குமாரன் பலியாக போகிறார் என்பதை சொல்றதுக்காக என் ஆண்டவர் அதை சொல்லி விளக்கி காட்டினார். குமாரனை விட்டு விட்டால் இனி வேறொரு நபர் நமக்கு இல்லை. அல்லேலூயா. குமாரன் மூலமாக வந்து ரட்சிப்பை வேண்டாம் என்று உதறி தள்ளினால் வேற மனுஷனுக்கு விமோச்சனமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு குமாரனை என்ன செய்யுங்க, அவருடைய பாதத்தை என்ன செய்யுங்க, குமாரன் கோபம் கொள்ளாமல் இருக்கும்படிக்குன்னு போட்டிருக்கு. அப்ப தேவகுமாரன் ஒரு நாள் கோபம் கொள்வாராம். அப்போ ஒரு அழிவு உண்டாம். அவருக்கு கோபம் வந்தால் ஒரு அழிவும் உண்டு. உலகத்தின் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் குமாரனை பற்றும் விசுவாசம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்தபடினாலே, குமாரனுக்குள் ஜீவிக்கிறபடினாலே நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தேவகுமாரனை விட்டு விலகி போயிடக்கூடாது. குமாரனுடைய கிருபை. அல்லேலூயா. சரி, இவன் மூலம் குமாரன் மூலமாய் நமக்கு என்ன பண்ணாராம், இந்த கடைசி நாட்களில் திருவுளம் பற்றினார். நான் ஒண்ணு சொல்லுகிறேன், இந்த நாட்களில் யார் யார் சபைக்கு உள்ளால ஓடி வர்றானோ அவன்லாம் பாக்கியவான். ஒட்டுமொத்தமா பேசணும்னா இந்த டைம் கிளாக் ஓடிட்டே இருக்கு, டிக் 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 டிக்னு போயிட்டே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அது போகத்தான் செய்யுது. பட்டுன்னு ஒரு நாள் என்ன செய்யும், முள்ளு நின்றும். தேவன் அதுக்கு ஒரு அப்படி தொட்டார்னா நின்றும். அந்த நிக்கிறதுக்குள்ளாக சபைக்குள்ள வந்து ஸ்திரப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து யார் யாரெல்லாம் உள்ள வர்றார்களோ, சபை என்கிற பேழைக்குள்ள யார் யாரெல்லாம் வருகிறார்களோ, நோவா பேழை போல, பிரைஸ் தி லார்ட், அவன் அத்தனை பேரும் பாக்கியவான்கள். ரகசியம் அது. பிரைஸ் தி லார்ட். ரகசியம். தேவன் தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் சிந்தின ரத்தம் அதுதான் கூப்பிடுகிறது சபைக்குள்ளால. உங்களை என்னையும் கூப்பிட்டது கர்த்தருடைய திரு ரத்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றது கொஞ்சம் டீப்பா நீங்க புரிஞ்சுட்டே போகணும். நான் லேசா சொன்னால் நீங்க உள்ள போகணும். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அப்போ கொஞ்சம் கவனிங்க. ஒரு தீர்க்கதரிசி சர்வத்துக்கும் சுதந்திரவாளி அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க ஆமென்? எல்லாத்தையுமே என்ன செய்ய முடியாது, தீர்க்கதரிசி சொந்தமாக்கிக்க முடியாது. தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிட வேண்டியதான் வேலை. நான் தீர்க்கதரிசனம் சொல்ல இந்த இந்தியா முழுவதும் எனக்கு தாங்கன்னு சொன்னா முடியாது. நான் தான் இல்ல, ஒண்ணும் கிடையாது, தேவன் தான். அல்லேலூயா. ஒரு நியாயாதிபதி வந்தா அவருடைய வேலையை செஞ்சுட்டு தான் போனோம். குமாரனோ அப்படி அல்ல. குமாரன் சர்வத்துக்கும் ஓனர். இந்த உலகத்துக்கு ஓனர், பரலோகத்துக்கு ஓனர், எல்லாத்துக்குமே ஓனர். வீனஸ், ஜூபிட்டர், மார்ஸ், எர்த்து, குர்த்து எல்லாத்துக்குமே ஓனரா இருக்கிறவரே இறங்கி உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷத்தை வெளிப்படுத்தி தம்முடைய சொந்த ரத்தத்தையுமே சிந்தி நமக்காக இன்னும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்ன்னு சொன்னா, இதே விஷயத்தின் நிமித்தம்தான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு நம்ம அதை அசட்டை பண்ணினால் வரும் கோபத்துக்கும் தண்டனைக்கும் தப்பித்துக் கொள்வது எப்படி? எனக்கு அருமையானவர்களே,
எவ்வளவு கிருபை பாருங்க. இந்த காலவேளையில கிருபையைத்தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தேவனுடைய அன்பை தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது தெரியாதபடிக்கு இன்னும் எத்தனை பேர் ஆர்குமெண்ட் போடுறாங்க, எத்தனை பேர் இன்னும் கேள்வி கேட்டுக்கிட்டு அதை சொல்லி எடக்கு வடக்குன்னு பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய அன்புங்கிறது அவங்களுக்கு தெரியல. தேவனுடைய அன்பை சந்திப்பது நமக்கு நல்லது, ஆனால் தேவனுடைய கோபத்தை சந்திக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, திருவிழம்பட்டினம் இவர் எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை என்ன செய்தாராம்? உண்டாக்கி. இவர் யார்? மூன்றாவது வசனத்துல நாம் வாசிக்கலாம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். இவர் யாருன்னு கேட்டா, குமாரன் யாருன்னு கேட்டா, அவருடைய பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலதுபார்சத்திலே உட்கார்ந்தார். இத நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் லெட்டர் பை லெட்டரா, எழுத்து பை எழுத்தா நீங்க வாசித்து ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மகிமையா இருக்கும். நம்ம டோட்டலா டிஃப்ரெண்டா இருப்போம். அவ்வளவு தேவனுடைய கிருபை அங்க வெளிப்படுது பிரியமான இந்த வசனத்துல. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். நான் ஒரு நாள் உட்கார்ந்து யோசித்துக்கிட்டு இருந்தேன், இதுக்கு அர்த்தம் என்ன? இப்ப என்ன பாக்குறீங்களா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இப்ப எனக்கு முன்னால நிறைய லைட் இருக்கு. என்னைய பார்த்தா தான் நீங்க தெரியும். உங்க பைபிள்ல பார்த்தா ஒன்றும் லைட் தெரியல. இங்க பாருங்க, என்னைய நிறைய லைட் இருக்கு. இந்த லைட் இங்க இருக்கிறதுனால எனக்கு தெரியுதுங்க லைட் இருக்குன்னு. ஆனால் அது நேராக நான் என்ன செய்ய முடியாது, நான் பார்க்க முடியாது. அந்த ஃபிலமெண்ட் அந்த காரியங்கள்லாம் பார்த்தா எனக்கு கண்ணு கூசுது. ஸ்தோத்திரம். ஆனா அந்த லைட்டு கொடுக்குற பிரகாசமோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. கம்ஃபர்டபுள்னா ரொம்ப வசதியா நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. இது இப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா நான் தடுமாறிடுவேன், ஒன்றும் தெரியாதுங்க. ஸ்தோத்திரம். அப்போ அந்த லைட்டு எப்படி இருக்குதோ அதோட பிரகாசம் நமக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கிறதோ, பிதாவாகிய தேவனுடைய பிரகாசமாய் கிறிஸ்து வந்ததுனால கிறிஸ்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கலாம். அல்லேலூயா. அதனாலதான் பாவிகளின் நண்பன் அப்படின்ட்டாங்க ஜனங்கள். ஆயக்காரர்களோட போய் உட்கார்றாரு, பாவியோட உட்கார்றாரு, அப்படி உட்கார்றாரு, இப்படி உட்கார்றாருன்னு பெருசா என்னமோ சொல்லிட்டாங்க. ஐயா, அந்த லைட் வந்ததுனால தான் கம்ஃபர்டபுளா உட்கார முடிஞ்சது நம்ம அவரோட. பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மளோட உட்கார்றது காட்டிலும் நாம அவரோட உட்கார்றது ரொம்ப கம்ஃபர்டபுள், தெரியுமா அது? ஸ்தோத்திரம். பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற குமாரனே ஒழிய. பிரைஸ் காட். குமாரன் தான் கண்டார். குமாரன் தான் லைட் அப்படி பார்க்க முடியும். பிரைஸ் காட். அவரும் ஒளியா இருக்கு, அவர் ஒளியா இருக்கிறார். கர்த்தர் பிதாவும் நானும் ஒன்றுன்ட்டார். பிரைஸ் லார்ட். ஆனால் அந்த ஒளியா இருக்கிற தேவன், நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவருடைய லைட்டாக வராமல் மகிமையின் அந்த பிரகாசமாக பூமிக்கு வந்ததுனால இன்றைக்கு அவருடைய முகத்தை நாம், அவருடைய மகிமையை, அந்த 1:12 எடுத்து வாசிங்க. 1:12 யோவான் 1:12. அது நீங்க கனெக்ட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைச்சேனே, அது நீங்க நினைக்கலையே. இது அப்படியே வச்சுட்டு ஜான் 1:12 யோவான் 1:12 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. இன்னும் 14 வாங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எங்க பண்ணார்? நமக்குள்ளே வாசம் பண்ணினாராம். ஹல்லேலூயா. இதுதான் கிருபை. அந்த சர்வத்துக்கும் அதிகாரியா இருக்கிறவரும் சுதந்திரவாளியா இருக்கிறவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினாராம். அப்புறம் அவருடைய மகிமையை கண்டோம். பழைய ஏற்பாட்டுல உன்மேல் மகிமை உதித்தது. ஹல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டுல
நமக்குள்ளே மகிமை வாசம் பண்ணினது. அல்லேலூயா. அது பிதாவுக்கு. அல்லேலூயா. அந்த மகிமை எப்படி? இன்னைக்கு நீங்க வந்து வெறும் வசனத்தை கேட்டு ஒரு மெசேஜ் கேட்டோன்னு அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க. அவருடைய மகிமையை கண்டோம். அதாவது பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனாமே, அவரை ஒரு காலம் ஒருவரும் கண்டதில்லையாமே, ஆனால் நாம் இங்க கண்டோம். இங்க விளங்கணுமே நமக்கு. கண்டோம், கண்டு பிழைத்திருக்கிறோம். கண்டு நல்லாவே பிழைத்திருக்கிறோம். நம் பிழைக்கும்படியாகவே அவர் வெளிப்பட்டார். அவரை பார்த்து மரித்து போகும்படியாக அல்ல, நாம் பிழைக்கும்படியாக அவர் வெளிப்பட்ட தேவன். உங்களுக்கு அப்படி டிராவல் பண்ண தெரியணும், கொஞ்சம் அந்த உள்ள போங்க. அவர் வந்து நமக்கு கொடுத்த காட்சி அளித்தது, குமாரன் வந்ததே நாம் மரிக்கும்படியாக அல்ல, பிழைக்கும்படியாகவே தான். எப்படி கர்த்தரதை மாத்திட்டார். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் தெரியாதனமா பார்த்தான்னா செத்தாவன். ஒரு ஆசாரியன் உள்ள போய் சரியா போகாம, சரியான நிலைமையில பரிசுத்தமாய் போகாம, பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போறான். பாவம், அடிக்கடியா போறாரு இல்லை, ஒரே ஒரு முறை தான் போயிட்டு வருவார். அவர் போயிட்டு வர்றதுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷனை பார்த்தீங்கன்னா, அந்த மாதுளம்பழம் அதெல்லாம் போட்டிருக்கோங்க, மணி எல்லாம் வச்சிருக்கோம், காலில் வேற கயிறை வேற கட்டி போட்டுருவாங்க. அவருக்கு எப்படி இருக்கும்? காலில் கயிறை கட்ட ஆரம்பிச்சாலே அவருக்கு எப்படி இருக்கும்? எவன் எழுப்பானோ காலன்னு தெரியாத மாதிரி இருக்கும். அப்பமே காலை இழுக்கிறது, காலை வாடுறதில்லை. பார்த்துக்கிடுங்க. அவன் ஒழுங்கா உள்ள போகல, சரியா இல்லைன்னா ஆழத்தோட அவுட்டு. ஆஹா, அண்ணா மச்சான் உள்ள போயிட்டாருன்னு சொல்லி ஒருத்தன் உள்ள போனான்னா அவனும் அவுட்டு. அவனை கயிறை பிடிச்சி வெளியில இழுக்க வேண்டிய ஒரு நிலைமை. தேவனை காணக்கூடாத ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது தேவனே காட்சி அளிக்கிறது சாகிறதுக்காக அல்ல, பிழைக்கிறதுக்காக வெளிப்பட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் பிழைக்கிறோம். எதுக்கு? நான் அவர் வெளிப்பட்டதுனால பிழைக்கிறேன். அன்னைக்கு அவர் பார்க்க போய் செத்தானுங்க. இன்னைக்கு அவர் வெளிப்பட்டு நாம பிழைக்கிறோம். என்ன கிரேஸ் இது தெரியுமா? பயங்கரமான. இதுக்கு பேர் தான் கிருபைன்னு பேர். இதுக்கு பேர் தான் கிருபை. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கண்டோம். இப்போ இந்த இதுக்கு வரணும். எபிரேயர் புஸ்தகத்துக்கு நீங்க மறுபடியும் பேக் வந்துடணும். ஸ்தோத்திரம். பேக் வாங்க. அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய அதனால பிலிப்பு கேட்டான், நீங்க பிதாவிடத்துல போறேன்னு சொன்னீங்களே, அப்ப எனக்கு பிதாவை காட்டுங்கன்னு சொல்லி கேட்டானா கேட்கலையோ? கேட்டான். அப்ப இயேசு என்ன பதில் சொன்னார்? என்னை பார்த்துட்டு இல்லப்பா, என்னை பார்த்துட்டு இல்லை, அப்புறம் என்ன பிதாவை பார்க்கணும்னு சொல்ற? என்னை பார்த்தா நீ பிதாவை பார்த்த மாதிரி தானே, அவ்வளவுதான். அவனுக்கு தெரியல, அவனுக்கு புரியல. அவர் லைட்டை டைரக்டா பார்க்க முடியாது, பிரகாசத்தை தான் நம்ம பார்க்க முடியும்ட்டு. ஹல்லேலூயா. அப்போ அந்த பிரகாசமாய் வந்தவர் இயேசு, அவர் லைட்டாகவே வந்துட்டாருன்னா மனுஷன் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக பிரகாசமா வந்தார். ஹல்லேலூயா. அதனால யோவான் சொல்லும்போது, முதல் யோவான் 1 யோவான் 1வது அதிகாரம் 1 வசனத்துல இருந்து வாசித்தா அவர் என்ன அழகா டிஸ்கிரைப் பண்றாருன்னு பாருங்க. ஆதி முதல் ஒரே நிமிஷம் எல்லாரும் எடுத்துடலாம். ஏன்னா எடுத்து எல்லாரும் வாசிக்கிறது ரொம்ப ஆசீர்வாதம். வாசிப்ப எல்லாருக்கும் நீங்க மைக்ல கொஞ்சம் ஸ்லோவா, மற்ற எல்லாரும் சேர்ந்துக்குங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கக்கூடிய ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எப்படி இருக்குன்னு கேட்டேன். சோத்திரம். யோவான் அதை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஆதி முதலா இருந்ததை நாங்க கேட்டதும், எங்கள் கண்களால கண்டுட்டோம், நோக்கி பார்த்துட்டோம், கைகள்னால தொட்டுட்டோம். அந்த ஜீவ வார்த்தை நாங்க உங்களுக்கு என்ன செய்யறோம்? அறிவிக்கிறோம். கிருபை இது. ஹல்லேலூயா. இதுதான் கிருபை. இது விட இன்னொரு கிருபை என்ன தெரியுமா? நம்ம அந்த நாட்களில் நம்ம வாழலை. ஒரு அம்மா போய் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திர தொங்கலை தொட்டுட்டு வந்துச்சே, ஸ்தோத்திரம், உதிரப்போக்கு நின்று போச்சே. இன்னைக்கு தொடாமலேயே நமக்கு கர்த்தர் சுகம் தர்றாரு. இது இதை விட பாக்கியம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது சுகம் கிடைக்குது இல்ல? அந்த அம்மா சொன்னாங்கல்ல ஒரு வார்த்தை, 2 காலும் பயங்கரமான வீங்கி போய் கடந்த ஒரு கால். நானே அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். பயங்கரமாக அழுதுட்டாங்க. போன வாரம் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம், சகோதரன் தான் கூப்பிட்டு போனார். போயிருந்தோம், போன கால்லாம் வத்தி குச்சிக்கால் மாதிரி இருக்கு. எந்திரிச்சு நின்று தோத்திரம் ஐயாங்கிறாங்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. தூக்க மாத்திரையே இல்லாமல் 33 வருஷம் தூக்க மாத்திரை போட்டவங்க. இதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ். கர்த்தர் அன்றைக்கு கொடுத்த ஒரு வார்த்தை அந்த அம்மாவுக்கு கொடுத்தேன். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, கர்த்தர் உனக்கு இறங்கி, கர்த்தர் உனக்கு இறங்கி கிரியை செய்ததை நீ போய் என்ன செய், நீ போய் சொல். பிசாசு பிடிச்சவன் சொன்னான், லேகியன் பிசாசு பிடிச்சவன் சொன்னான், நான் உங்களோட வந்துட்டான்னு கேட்டான். நீ வராதன்னு, நீ வராத. ஏன்னா கர்த்தர் உனக்கு இறங்கி இருக்கிறார். அதை போய் உன் இனத்தார் இடத்துல என்ன போய் சொல். கர்த்தர் உனக்கு செய்த வேலையை உன் இடத்தார் இடத்துக்கு போய் சொல். அவன் அங்கேருந்து பரப்பிட்டு போய் தெக்கப்போலிங்கிற ஒரு இடத்துக்கு ஊருக்கு ஓடிட்டான். அங்கே தெக்கப்போலியில் இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் ட்ரம் அடித்து சொல்லிட்டான், இயேசு வந்தார் என்னை சுகப்படுத்தினார். ஏன்னா அவனை ஒருவனால் என்ன செய்ய முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை. என் ஆண்டவர் எதெல்லாம் நமக்கு முடியலையோ அங்கே தான் வந்து ஆக்ஷனில் இறங்குவார். அல்லேலூயா. ஒரு சீரீஸ் ஆஃப் சீரீஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஹிந்தியில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த டைட்டில் என்ன தெரியுமா? மேன்ஸ் எக்ஸ்ட்ரீம் அண்ட் காட்ஸ் டூயிங். மேன்ஸ் எக்ஸ்ட்ரீம் அண்ட் காட்ஸ் டூயிங். மனுஷன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டான், மோசமான நிலைமைக்கு போகும்பொழுது தான் தேவனுடைய கிரியைகள் அங்கே பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த சீடிகளை நீங்களும் வாங்கி உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுங்க, கொடுத்து விநியோகம் பண்ணுங்க. நீங்கள் சும்மா கொடுத்துருங்க, நான் 20 ரூபாய்க்கு தான் நான் தரேன். பிரைஸ் தி லார்ட். அந்த 20 ரூபா வாங்கிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுங்க. ஐயா இதை பாருங்கள், அவங்களுக்கு ஒரு அற்புதம் அங்கே நடக்கும். இந்த வசனம் கேட்டுட்டு இருக்கும்போதே சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அருமையான தாயார் போய் இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொடலை, இயேசுவின் வஸ்திரத்தை தொடலை. ஆனால் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கும் போது அதே கர்த்தர் இயேசு, அதே வல்லமை தான் இன்றைக்கும் சுகம் கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு இறங்கின தேவன் தான் மகளுக்கும் இறங்கி இருக்கிறார். அப்படி சொன்னால் இந்த சபையில் அன்னன்னைக்கு அப்பப்போ நடந்த அநேக பயங்கரமான டெஸ்டிமனிலாம் இருக்குது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஸ்தோத்திரம். அது அவங்களாவே சொன்னா தான் உண்டு. அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் சொல்ல வேணான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். க்ளோரி டு காட். அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ்லாம் நடந்திருக்கு ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை, அந்த ஜெபத்தை கேட்டு சுகத்தை தருகிறதுக்கு இன்னும் உயிரோடு இருக்கிறார். எதுக்கு இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுது? இதெல்லாம் எதை காட்டுது? கர்த்தராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார்னா மாறாதவர் தான், அவ்வளோதான். அல்லேலூயா. அவருடைய வல்லமை மாறாது. அப்படியே தான் பரிசுத்த ஆவியின் வல்லமை மாறுவதே இல்லை. க்ளோரி டு காட். ஆமென். அதை நாங்கள் தொற்றுக்கிறோம். அப்ப 2வது வசனத்துல ஈவன் ஜான் சொல்லுகிறார், யோவான் சொல்லும்போது அந்த ஜீவன் வெளிப்பட்டது. பிரைஸ் காட். இந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கு தெரியுமா? பெரிய சப்ஜெக்டே இருக்கு. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. வெளிப்பட்ட ஜீவன் தான் உங்களை தொட்டு சுகமாக்கி இருக்கிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சாக தெரிஞ்ச ஜனங்களும் இங்க உண்டு, போயிடுவாங்கன்னு சொன்ன ஜனங்களும் உண்டு, இத்தனாவது ஸ்டேஜ் அத்தனாவது ஸ்டேஜ்னு சொல்ல ஜனங்களும் உண்டு. டெலிபோன் பண்ணி சொன்னார்கள், நடுராத்திரி 11:30 மணிக்கு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, இத்தனாவது ஸ்டேஜ், இனி வாழ மாட்டார்கள். ஸ்தோத்திரம். நீ எங்க வாழ மாட்டார்கள் சொல்றீங்களோ அங்க தேவன் வாழ வைக்கிற தேவன். இன்றைக்கு அவர்கள் லிவிங் டெஸ்டிமனியாக இதே சபையில தான் இன்னும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எவ்வளவு ஆச்சரியம்! என் ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது பாருங்கள். ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு யார் என்ன முடியாது என்ன சொன்னார்களோ நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க இயலாத கடைசி கட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொந்து போகாதிருங்க. ஆனா கடைசி கட்டம் போகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லல. 12 வருஷம் பெரும்பாடுன்னா அது ரொம்ப கஷ்டமான காரியம். 1 வருஷமா 2 வருஷமா 6 மாசமாவே இருந்தாலே வீடாவே இல்லை. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. எல்லா மருத்துவர்களும் கைவிட்டாங்க, இருக்கிற பணம் எல்லாம் போச்சு, சற்றேனும் குணமடையாத சூழ்நிலை. என்னதான் வசனம் இப்படி அழகா போட்டிருக்கு பார்த்தீங்களா? சற்றேனும் குணமடையல. ஆனால் ஜீவன் வெளிப்பட்டது. அந்த வழியா இயேசு நடந்து வந்தார்.
ஜீவன் நடந்து வந்தார். ஜீவனுக்கு அதிபதியானவரே நடந்து வருகிறார். சோத்திரம். அப்படியே கையையும் காலையும் தொடாட்டினாலும் நேராக போய் அவர் சட்டையை தொட்டுட்டு வந்துட்டான். அந்தம்மா இந்த சட்டை தொட்டாலே போதும். இன்னொருத்தன் சொன்னா அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும்ட்டான். நான் ஒன்றும் சட்டையை தொட வேண்டாயா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவன் வேலைக்காரன் அங்க இருக்கான், அவன் பிழைப்பான். நாய்க்குட்டிகளுக்கு அப்பத்தை போடுறது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு முடியாத காரியம்னு சொல்லி நாலு தரம் சொல்லி ஒரு விசுவாசத்தை டெஸ்ட் பண்றதுக்காக ஆண்டவர் அதை செய்தாலும் அந்த அம்மா விடலை. சொன்னுச்சு, ஐயா உண்மை நீங்க சொல்றதுதான், மேஜையிலேருந்து விழுந்தா நாய் என்ன செய்யும்? தின்றுமே. நீங்க அதை தவிர்க்க முடியாது, நீங்க அதை தடை பண்ண முடியாதுன்னு. ஆண்டவருக்கு வந்ததே சந்தோஷம். இந்த அம்மா போல ஒரு விசுவாசி நம்ம பார்த்ததே கிடையாதுடா. டிமாண்ட் பண்ணிட்டு போகுது இந்த அம்மா, ரட்சிப்பை பறிச்சுக்கிட்டு போகுது. நீ சோமாக்கு சித்தமானால்கிட்ட இல்லைன்னா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லல அந்த அம்மா. அப்படி சொல்லல. எனக்கு உரியது நீர் வந்து விட்டீராக்கும், எனக்கு தெரியும். ஜீவன் வெளிப்பட்டதல்லவோ, வெளிப்பட்ட ஜீவனை நான் எப்படி மறைக்க முடியும்? சோத்திரம் கொடுத்தே ஆகணும். மாந்தண்டி தேங்காய் பாட்டில் வச்சு தேங்காய் எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு அதில் போட்டிருப்பான், இவ்வளோ பெரிய பாட்டில் வாங்கினா ஒரு டீஸ்பூன் இலவசம். ஆஃப்டர் ஆல் ஒரு டீஸ்பூன் இலவசம். அந்த டீஸ்பூன் கொடுக்கலன்னா அந்த லேபிளை காட்டி சண்டை போடுற ஆட்களை பார்க்கணும். யோ லேபிள் இருக்கியா அங்கே பாருமியா, டீஸ்பூன் இருக்கியா, குடியா, கொடுத்துதான் ஆகணும். அவன் அப்படிதானே போட்டிருக்கு, இதுல லேபிள் இந்த பார் டீஸ்பூன் போட்டிருக்கு. தொல்லை தாங்காம ஒரு ஸ்பூனை கொடுத்துருவான் முதல்லையே. அது மாதிரி இந்த அம்மா சொன்னச்சு, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு ரட்சிப்பு லேபிள் இருக்குயா, கொடுமையான்ட்டு வாங்கிட்டு போயிடுச்சு. அதை தான் ஆண்டவர் விரும்பினார். இந்த மகள் நான் வந்த நோக்கத்தை எவ்வளோ அழகாக தெரிஞ்சு வச்சிருக்கிறா பத்தியா. இஸ்ரவேலில் கூட இந்த மாதிரி இருக்குமா? சில அந்நியர்களை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாங்க. இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட விசுவாசம் நான் என்ன செய்யல, நான் பார்க்கல. அவன் எதுக்காக ஒரு வார்த்தை சொன்னான் தெரியுமோ? எதுக்காக சொன்னான் தெரியுமோ? நீர் வந்து தொட்டு சுகமாக்குறதுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை தான் நம்முடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆகவே வார்த்தையை அனுப்பும். நான் முடிஞ்சு போச்சு. நான் வந்து இப்படி ஒரு கையை வச்சு, பேதுருவின் மாமிக்கு ஜுரமா இருக்கும்போது கையை பிடிச்சு என்ன செஞ்சார் கர்த்தர்? தொட்டார். லலிதா குமி சிறு பெண்ணை என்ன செய் எழும்புனார், பாடையை தொட்டார். இப்படி நிறைய இயேசு தொட்டதான எத்தனையோ காரியங்கள் உண்டு. சரி, இந்த மகன் என்ன செஞ்சிட்டான்? நீர் வந்து தொட்டால் எவ்வளவு வல்லமை இருக்குதோ அதே வல்லமை தான் 400 மைலுக்கு அப்புறம் நீங்க பேசினாலும் அந்த வல்லமை அதே வல்லமை தான் விசுவாசித்தான். இப்ப நம்ம என்ன விசுவாசிக்கணும்? 2000 வருஷங்களுக்கு முன்பாக பேசின அதே வார்த்தை தான் இப்பொழுதும் உண்டு. இதுதான் நம்ம விசுவாசம். இது நமக்கு அற்புதங்களை செய்யும். இந்த விசுவாசம் அவருக்கு காலம் பெருசல்ல. 2000மோ 20,000மோ 10,000மோ 80,000மோ கோடி ஆட்களோ பெருசே கிடையாது. அவருடைய வார்த்தையின் வல்லமே தான். அது ஒரு நாளும் குறையாது. பிரியமானவர்களே, விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்வோம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்ப எவ்வளவு நிச்சயமா இதை அறிவிக்கிறான். இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து நிச்சயம் நமக்கு அவசியம். நான் அறிந்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் என்று பவுல் சொன்னதன் காரணம் என்ன? எனக்கு தெரியும். இன்னைக்கு விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், சபையார் நல்ல விசுவாசத்துல பலப்பட்டவர்களாய் இதை சொல்லிட்டே இருக்கணும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். கடைசி கட்டத்துக்கு போறீங்களா? தெரியும் ஐயா என் ஆண்டவர் யாருன்னு எனக்குன்னு. அப்பமும் அதை தான் சொல்ல பழகணும். அல்லேலூயா. ஆனா நாட்கள் ஆக 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 என்ன தெரியும் நடக்குமா? சூழ்நிலைகளை பார்த்து பேதுரு கீழே அமுங்கி போன மாதிரி, தண்ணிக்குள்ள போன மாதிரி நம்ம விசுவாசம் கொஞ்சம் தளரும். இல்லை என்னன்னு தெரியலையே, ஏசப்பா சோத்திரம், ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்ல தான் ஆரம்பிப்போம் மனுஷிகம். ஆனாலும் அது மத்தியில் இல்லை, என்னுடைய கடைசி வரையும் வந்தாலும் அதுலேயும் எனக்கு அற்புதம் செய்ய வல்லவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா.
38 வருஷம் ஒரு மனுஷன் வியாதின்னா எப்படிங்க அது? ஒரு மனுஷன் எப்படி வாழ முடியும்? என்னமோ தேவதூதன் வருவானா, கலக்குவானா, கலக்கிறதுக்குள்ளால நம்ம போய் விழுவணுமா முத ஆளா? சோத்திரம். அங்கேயும் அந்த போட்டி தானே, அங்கேயும் அந்த போட்டியா? ஸ்கூலில் அட்மிஷன் வாங்குறதுக்கு 8:30 நம்ம ஆஃப் டே லீவ் போட்டு, நான்லாம் வாங்கினேன் ப்ரைஸ் என் பிள்ளைகளுக்கு. ஆஃப் டே லீவ் போட்டு 8:30 8 மணிக்கெல்லாம் போய் நின்ட்டேன். எனக்கு முன்னால் முந்தா நாள் நைட்லேருந்து நிற்கிறான், 5 மணிலேருந்து சாயங்காலத்துலேருந்து ரிக்ஷாக்காரங்களாம் நிற்கிறாங்க, துண்டெல்லாம் போடுறான், செருப்பெல்லாம் போட்டு வைக்கிறான், செருப்பாக இருக்கும், லைனாக நிற்கிறானுங்க. நைட்டாக என்ன செஞ்சுறாங்க, ரிக்ஷாக்காரனை நிறுத்தி வச்சுருவாங்க, காசு கொடுத்துட்டு நீ நெல்தான்றாங்க. 8 மணிக்கு வந்து ஜமீன்தார் வந்து ரிக்ஷாக்காரனை தள்ளி விட்டுட்டு அவர் நிற்பார். ஆஃப்டர் ஆல் ஒரு அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு ஒரு கான்வென்ட்டில் நின்றுருக்கீங்களா? என்னை மாதிரி நின்றுருக்கீங்க, 1-2 பேர் நின்றுருக்கீங்க. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஒரு ஆஃப்டர் ஆல் அட்மிஷனுக்காக 1 மணி ஆச்சு எனக்கு நின்று நான் கவுண்டரில் போய் அட்மிஷன் வாங்குறதுக்கு. என் கதையை கேளுங்க, ஸ்தோத்திரம், ஸ்டோரி டைம். 1 மணி ஆனோடனே இதை வாங்கிடலாம் மேடம், கவுண்டர் பக்கத்தில் இருந்தா வந்துச்சே ஒரு கும்பல். கரெக்டாக நல்லா 12:30 மணிக்கு லஞ்ச் எல்லாம் முடிச்சு சூப்பராக அப்படி சென்டெல்லாம் போட்டு ஒரு கும்பல் வந்துச்சு. யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு அந்த 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 பகுத்தறிகிற வரம் இருந்தால் நீங்கள் அது யாருன்ட்டு. அந்த ஆளுங்களே பேசிட்டே வந்த மாதிரி வந்துட்டு அப்படியே நமக்கு டைக்குன்னு உள்ள நுழைஞ்சிட்டான். நுழைஞ்சு ஹேன்னு சாப்பிட்டேன். என்னையா இது அநியாயம், லீவ் போட்டு வந்து நான் நிற்கிறேன், அதை தடுக்கிறதுக்கு வல்லமை எவன்ட்டையும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அங்கேயும் அந்த ஒரு போட்டி. என்னைக்கு தான் தூதன் வந்து இவனை பிடிச்சி இழுக்க போய் அவன் தான் சுகமாகிறதுக்கு தான் உள்ள முங்குவானே ஒழிய இவனை யாத்துக்கு கொண்டு உள்ள போடுவான்? போகவே மாட்டான். ஸ்தோத்திரம். அது வேற, அவர் அந்த மாதிரி பதில் சொல்றாரு. நீ சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்டால் தான் பழைய கதையே சொல்லிட்டு இருக்கிறாரு. அது நான் என்னை தூக்கி போடுறதுக்கு ஒருத்தன் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியம், வேடிக்கையான மனுஷன் இவன். இவனை போய் பரலவன் சேர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். நம்மளும் சேருவோம், போய் பார்த்து கேட்கணும், ஏன்டா இந்த மாதிரி புலம்புன நீன்னு. ஆண்டவர் அது இன்ட்ரெஸ்டே எடுக்கலை, அதில் கவனமே செலுத்தலை. நீ கேட்டால் பழைய கதையெல்லாம் சொல்லுவேப்பா, ஊர் கதை, ஊர் உலகத்து கதையெல்லாம் சொல்லுவேன். நான் அதுக்காக வரல இங்கே, இன்னைக்கு உனக்கு சுகம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். நீ கொஞ்சம் வாய் மூடுறியா? ஸ்தோத்திரம். கேட்கவே இல்லை, சட்டே பண்ணல. மனுஷன் எப்போ இப்படித்தான் அவன் புத்தி இருக்கும். ஏன்னு கேளுங்க, இவன் இயேசு அறியாத மனுஷன். இது போல 1000 பேர் வந்திருப்பாங்க இவனை பார்க்கறதுக்கு. 1000 பேர் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, நாயை கூப்பிடுற மாதிரி அப்படிதான் சொல்லிட்டு போயிருப்பான். ஐயோ எதுக்காக வந்துச்சு அப்படிமா, நீ இதை செஞ்சியா, நான் அப்பவுமே சொன்னேன் ஒழுங்கா உப்பு போட்டு நிறைய சாப்பிடாதன்ட்டு அப்படிமா. இப்படி சொன்னவன் 1000 பேர் இயேசுவ 1001 எடுத்துட்டான். இயேசுவ 1001 எடுத்துட்டான். ஆமா, இவர் வந்து என்ன பண்ண போறாரு இப்போ அப்படின்னு சொல்ல போறாரு, அவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சிட்டு அவன் பழைய கதையெல்லாம் சொல்லி இதாக்கும் அதாக்கும், என்னை அனுப்புறதுக்கு யாரும் இல்லை, அதுல இந்த இல்லைங்கிறது தானே மனுஷனுக்கு முதல்ல வாயை திறந்தா வருது. சோத்திரம். இருக்குன்னு ஏதாவது வருதா? உங்களுக்கு அவ்வளவு நன்மை கிடைச்சிருந்தாலும் மனுஷனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே தரலவன் அப்படின்றான். மாமனார் நிறைய கொடுத்துருப்பாரு, என்ன தந்தாரு மாமனார்? உங்க அப்பன். பாவி, அவர் செஞ்சதெல்லாம் மறந்துருப்பாரு. அவ்வளவு ஈஸியா மறக்கிறான். அது உங்க அப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஏதோ மரியாதைக்கு இல்லை, உங்க அப்பன். அந்த அம்மா நினைக்கும், என்னை போய் உனக்கு கொடுத்தாரு எங்க அப்பா, நன்றி இல்லை உனக்கு அப்படின்னு. மனுஷனுக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் அது திருப்தி என்ன செய்யறதில்ல, இன்னும் இல்லை இன்னும் இல்லை இன்னும் இல்லை அப்படிமா. சோத்திரம். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார், அப்பா பரவாயில்லப்பா, நானும் தேவதூதனுக்காக தான் கலக்கிட்டு இருக்கிறேன், கலக்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், வந்தா கொஞ்சம் உன்னை பிடிச்சி உள்ள போடலான்ட்டு. உள்ள போடுறதுக்காக கர்த்தர் வரல, இனி ஒரு காலம் உன்னுடைய பழைய கதையை சொல்லப்படக்கூடாதுங்கிறது முடிவு கட்டுறதுக்காக தான் வந்தார் கர்த்தர். இன்னைக்கு உங்க பழைய கதை எதுவும் இருக்கா? அதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார். உண்மையை சொல்லுகிறேன், திருப்பி சொல்லாதீங்க இந்த பழைய கதையை. இந்த ஆராதனையோடு இந்த பழைய கதை முடிஞ்சிச்சு. ஏன்னா என் ஆண்டவருக்கு அது உங்க பழைய நம்ம கதையை கேட்கறதுக்கு அவளுக்கு ஆசை இல்லை. ஏன்னா அது செத்த கதை. அது என்ன கதை? செத்து போனது. ஸ்தோத்திரம்.
ஜீவன் கொடுக்கிறவர் தான். ஸ்தோத்திரம். ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறார். அப்போ ஜீவனை கொடுக்கிறவர் வெளிப்பட்ட பிறகு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னா அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. எல்லாரும் இதுவரைக்கும் 38 வருஷமா சொன்னவங்க என்னன்னா, நீ கொஞ்சம் ஓரமா படுத்திருக்க கூடாது அப்படின்னு ஆலோசனை சொல்லி கொடுத்தவங்க இருக்கிறாங்க. தம்பி நீ ஒரு அப்படி விழுகிற மாதிரி லைட்டா அப்படி இருப்பா அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. நான் வேணா பின்னால கல் வைக்கட்டா அப்படிங்கிறவனும் வந்திருக்கிறான். என்னென்னலாம் உபாயங்கள் செய்யணுமோ அவ்வளவும் சொல்றதுக்கு தான் ஜனங்கள் இருக்கிறானே ஒழிய, ஒரு ஆள் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னா வித்தியாசமா இருக்கு. இது வரைக்கும் யாரும் சொன்னதே கிடையாது. என்னப்பா நான் எப்படிப்பா படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறதுக்கு? இவ்வளவு நாளும் சொல்லாதவனா நீ போய் சொல்ல போற புதுசா? நான் தான் ஒரு இன்ச்சு கூட எந்திரிச்சு நடக்க முடியலையே. நடந்திருந்தா நான் 38 வருஷமா நடந்திருப்பேனே. நீ என்னவோ ஒன்று புரியாத புதிரை கொண்டு போய் செய்ய சொல்லிருந்தா மடையனா நீ நினைச்சிருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் பாருங்க, அவனுக்கு அவ்வளோ விசுவாசம் இருந்திருக்கோ இல்லையோ தெரியல, சில இடங்களில் தேவ வல்லமை இறங்குது. ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறதுக்கு முன்னாலே தேவ வல்லமை என்ன செய்ய சில இடங்களில் இறங்குது. என்ன செய்ய? அது ஆண்டவருடைய அவ்வளவு இருதயம் அவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மகனை போய் தொட்டு சுகமாக்குறதுக்கு பிறகுதான் அவனை கொண்டு தேவாலயத்தில் போய் பார்த்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்தோத்திரம். தேவாலயத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் அங்கே உட்கார்ந்துருந்தார். வந்திருப்பான் பவ்யமா. எப்படி நீங்கள்லாம் 8:30 மணிக்கு ஆராதனைக்கு 9:30 வர்றது மாதிரி அவன் அப்படி லேட்டாக வந்துடாதீங்க, ரொம்ப லேட்டாக தான் வர்றீங்க. நான் பார்த்தேன் 8:30க்கு 8:45 யாருமே இல்லை. எல்லாருமே 9:30 அப்படி 10 மணி மாமியார் வீட்டுக்கு அந்த மாதிரி வர்றீங்க. சரி பரவாயில்ல, இது மாமியார் வீடு தான் போங்க. ஆனால் இனிமேல் அப்படி வராதிங்க. தேவனை கனப்படுத்தணும். ஸ்தோத்திரம். 8:30ன்னா ஒரு 8:30க்காவது 8:25க்காவது ஒரு 5 நிமிஷம் முன்னால் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. தேவனை கனப்படுத்துங்க. லேட்டாக வந்தீங்கன்னா கர்த்தரும் லேட்டாக தான் பிளெஸ்ஸிங் கொடுப்பார். நீங்கள் லேட்டாக சீக்கிரமாக பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு போகணுமா? என்ன கணக்கு கேட்பார். நீ கணக்கு படிச்சிருக்கியான்னு கேட்பார். பார்த்துக்குங்க. அப்போ நீங்கள் பதில் சொல்லணும். அந்த மனுஷன் போயிருப்பான், ஆலயத்துக்கு போயிருப்பான். ஆனால் என்னுடைய காரியத்தை சொல்கிறேன், கவனிங்க. நான் கொஞ்சம் மெடிடேட் பண்ணது, 38 வருஷமாக வீட்டுக்கே போயிருக்க மாட்டான். என்ன பண்ணியிருப்பான்? 38 வருஷமா வீட்டுக்கு போயிருக்க மாட்டான். ஏன்னா அங்கே தானே படுத்து கிடந்தான். அவன் ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்ன செஞ்சிருப்பாங்க? மறந்து போயிருப்பாங்க. அங்கே ஒருத்தன் கடக்கட்டும், மழை பெய்யுதோ வெயில் அடிக்குதோ இடி மின்னல் வருதோ அல்ல பூச்சி கடிக்குதோ என்ன கடிக்குதோ கொசு கடிக்குதோ, இன்னும் குட் நைட் அங்கே இருந்துச்சு அன்னைக்கு ஆல் அவுட். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை இந்த கொசு கடிச்சு அந்த கை வந்திருக்காது கொசு விரட்டுறதுக்கு. கடி வாங்கி அப்படியே சாக வேண்டிதான். நான் 38 வருஷம் என்னையா வாழ்க்கைன்னு சைன்ட்டு இருப்பான். எவனாவது ஆறுதல் சொல்ல வந்தான்னா கோவம் வந்திருக்கும். வந்தானா இன்னொருத்தன் அப்படிங்கிற மாதிரி. மனுஷனுடைய கசப்பு அந்த நிலைமை. பிரைஸ் தி லார்ட். இவன் அன்னைக்கு சுகமடைஞ்சு வீட்டுக்கு பாயையும் படுக்கையும் எடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது அவன் அக்கம் பக்கத்து ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? இது இவனா, இவனுடைய ஆவியா, யாருடா அது நம்மால் போற தெரியுதுடா அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அவனை கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க, டே என்னடா யார் நீ தானா? தொட்டு பார்த்துருப்பான். நீ தானா? நானே தான்டா. எப்படி நடக்க முடிஞ்சது? உளுந்தியா குளத்துல? தூதன் வந்தானா? கேட்டிருப்பாங்க. நான் தூதன் வந்தாக்க நான் என் முன்னில் விழுகலை. இவ்வளோ நாளாக காத்திருந்து ஒரு தூதனும் வரலடா. ஒருவர் வந்தாரு, அவர் பேர் இயேசுவான். அவர் பேரு இயேசுவான். எனக்கு தெரியல அவர் யாருன்னு. அவர் இன்னும் இப்படி விழக்கூடாதா அப்படி விழக்கூடாதான்னு சொல்லுவார்னு நினச்சிட்டு தான் நானும் வெறுப்போட பார்த்தேன். ஐயோ நீர் என்னையா சொல்ல போறீர் அப்படின்னு நான் வெறுப்போட தான் பார்த்தேன். ஆனால் நான் அவரை வெறுப்போட பார்த்தேன். அவர் என்னை பார்க்குற பார்வையே வித்தியாசமா இருந்துச்சுடா. அவர் என்னை வெறுப்போட பார்க்கலடா. ஐயோ அவருடைய பார்வை வித்தியாசமா இருந்தது. என்னால் பேசினேனே ஒழிய என் பழைய கதை சொல்லிட்டு அவர் முகத்தை பார்த்தோன்னே அவர் முகத்துலேருந்து ஏதோ ஒன்று உள்ளத்துல வீசிச்சு. அதுக்கு மேலே பேச முடியல. படுக்கை எடுத்துக்கொண்டு போனடனா நான் இன்னொருத்தனா அந்த திருப்பி கேட்டிருப்பேன், உனக்கு நான் மடையனா எனக்கு தெரியாதா இது அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். என்னால் ஒன்றும் பேச முடியல. அவருடைய முகத்திலிருந்து வந்த அந்த பார்வை அவ்வளவு அன்பு நிறைஞ்சது. வல்லமையோடு ஒரு வார்த்தை சொன்னார், படுக்கை எடுத்துக்கொண்டு நடனார். அந்த வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது.
என்னால முடிஞ்சது, படுக்கை எடுக்க முடிஞ்சது, மேட் எடுக்க முடிஞ்சது, எந்திரிச்சிட்டேன், போனார், போயிட்டேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இது வரைக்கும் சுகமா இருக்கேன், அதான் உங்க மத்தியில வந்திருக்கிறேன்டான்னு சொல்லியிருப்பான் அவன். பிரைஸ் காட். அவன்லாம் அழுது இருப்பானுங்க. உடனே அடுத்து சண்டே எப்போ வரும், ஆளா கோயிலுக்கு போய் நின்றுப்பான். பிரைஸ் காட். அல்லேலூயா. நீ சாட்சி சொல்ல வந்தவங்க இன்னைக்கு எப்படா சண்டே வரும், ஒரு சான்ஸ் கொடுத்தா ஆளா சாட்சி சொல்லுவோன்னு சொல்லி தைரியமா எந்திரிச்சு நின்று சாட்சி சொன்னாங்களே, அது போல அந்த மனுஷன் உள்ள வந்து பார்க்கும்போது கவனிங்க, அது ஒரு கார்னர்ல ஒரு ஸ்டூல் போட்டு ஏசையாம உட்கார்ந்துருக்கிறாரு. அவன் பார்த்திருப்பான், என்னை சுகமாக்கினவர் அவர் தானே, அவர் தானே, அவர் தான், அவர் தான். ஆண்டவரும் பார்த்துட்டாரு, வந்து சேர்ந்துட்டியா நீ, பிரைஸ் காட், கம் ஹியர். அங்கதான் அவனுடைய ஆத்துமத்து காரியத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார், அதிக கேடு ஒன்றும் உனக்கு நேரிடாதபடி இனி நீ பாவம் செய்யாதே. அப்போ நீ சுகமடைந்திருக்கிறாய். ஆனா குளத்துக்கிட்ட போய் பாவத்தை குறித்து பேசல. பாத்தீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அல்லேலூயா போட்டீங்க? குளத்துக்கிட்ட போய் பாவத்தை குறித்து நம்மள வந்து அதைத்தான் செஞ்சிருப்போம். அவனை 4 திட்டி 40 திட்டி, படுவாவி நீ இந்த மாதிரி பாவம் பண்ணிருக்க, நீ ஒளி, அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பான் மனுஷன். இயேசு அதை குறித்து தொடவே இல்லை. நேரா போனார், மேட் எடுத்துட்டு போய் நட, நீ திருப்பி வர வேண்டிய இடம் ஒன்று இருக்கு, நான் அங்கே உன்னை சந்திக்கிறேன் போ. நீங்க எங்கதான் சுகம் பெற்று இப்போ என்னதான் பண்ணாலும் வர வேண்டிய இடம் ஒன்று, சபைன்னு ஒன்று இருக்கு, அங்கதான் கர்த்தர் உங்களுக்கு குணப்படுத்துவார், சில காரியங்கள் ரகசியங்களை சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. கவனிச்சிட்டிங்களா? அங்க ஆலயத்துக்குள்ள வந்து நீ உன்னுடைய சிக்னஸ் இப்படி தெரியுமா, அது இந்த மாதிரி டைப் தெரியுமா, உன் பிளட் இப்படி, உன் புத்தி இப்படி, அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. நீ பாவத்தினால வந்த விளைவு இது, அதை கூட சொல்லாம, அது கூட அப்படி கூட சொல்லாம, அதிக கேடு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாத போன்ட்டு. அப்ப எவ்வளவு மகா பரிசுத்தரும், அதே நேரத்துல எவ்வளவு இரக்கமும் உள்ள தேவன் தகப்பன். பாவம் செஞ்சதை இன்ன பாவம்னு டிஸ்கிரைப் பண்ணி விவரிச்சு காட்டக்கூடிய அந்த அசுத்தமான வார்த்தைகள் கூட அவர் வாயிலிருந்து வர அவ்வளவு சம்மதிக்கல. பிரைஸ் காட். அப்ப அவர் எவ்வளவு பரிசுத்த தேவன், அவ்வளவு பேசணும்னு, இவ்வளவு பேசணும்னாலே அவர் கூச்சப்படுகிற தேவன். நம்ம பாவம் அவரை இறக்கிருச்சு, சிலுவைக்கு கொண்டு போயிருச்சு. ஆனாலும் அன்புள்ளம் கொண்ட இரக்கமுள்ள தேவன் அது சொல்லிட்டு அப்படி போயிட்டார். விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் களவாய் பிடிக்கப்பட்ட ஒரு மகளை பார்த்து, நீ இத்தனை வருஷமா பண்றியா, நீ அப்படி பண்றியா, உன்னை இச்சை இப்படி ஆக்கணும் அப்படி ஆக்கணும் ஒன்னும் சொல்லாம, இனி பாவம் செய்யாதே. என்ன கிருபை! தேவனை மயப்படுத்துங்கள், தேவனை மயப்படுத்துங்கள். இன்னொரு விஷயம், கர்த்தரை மயப்படுத்துங்கள். நம்ம ஒவ்வொருவருடைய கதையும் நாற்றம் எடுக்கக்கூடிய கதை. அந்த நாற்றம் எடுக்கக்கூடிய கதையை ஆண்டவர் ஒரு காலம் வர்ணனை பண்ணுகிறதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். வர்ணிக்கிறதே இல்லை. இனி பாவம் செய்யாதே, அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். பா, இந்த தகப்பனை விட்டுட்டு நம்ம தூரமா இருந்தா எப்படி, இன்னும் அவரை விட்டு தூரமாவே போயிட்டு இருந்தா எப்படி? கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, மகிமையின் ராஜா இயேசுவை பற்றி கொள்ள வேண்டாம். அவரை விட்டு தூரமா போகக்கூடாது. ரொம்ப ஜென்டில் காட். மனுஷன் அந்த ஜென்டில்னஸ் மனுஷனுக்கு வரவே வராது. எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் வராது. எங்கேயாவது ஒரு இடத்துல நறுக்குன்னு ஒரு வார்த்தை பேசிடுறான், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாவத்தை செஞ்சிடறான், ஏதாவது ஒரு ஃபெயில் ஆயிடுது. ஆனால் ஃபெயிலே ஆகாத ஆண்டவர். யோ, என்னை மாதிரி எத்தனை பேர் நீங்க என்ஜாய் பண்றீங்களோ தெரியலங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு காலம் ஃபெயில் ஆகாத ஆண்டவர். ஒரு காலம் வார்த்தை ஃபெயிலே ஆகாது. கரெக்டாக பேசி அன்போடு பார்த்து அதே நேரத்தில் கண்டிக்கிறத கரெக்டாக கண்டிச்சு கொண்டு போயிடுறாரு. அவர் கண்டிச்சிட்டான்னா அவர் பின்னாலேயே போயிடுவோம். மனுஷன் கண்டிச்சானா அவனை விட்டு தூரமாவே போவான். இதுதான் நடக்கு. ஆனால் அவர் வெளிப்பட்டார். அந்த மனுஷனுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னை தொட்டு சுகமாக்கினவர் இவர் தான். எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தர் எவ்வளவு இறங்கி இருக்கிறார் பாருங்க. ஆமென். சரி, இது போகட்டும். அப்போ
அவர் யார்? அவர் மகிமையின் பிரகாசமாய் இருக்கிறவர். இதுக்காக நாம் என்ன செய்யணுமாம்? ஏசாயா 52:1-2 வசனங்கள் படி பார்க்கும்போது, ஸ்தோத்திரம், வாசிப்போம். எழும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. தூசியை கொஞ்சம் ஆண்டவர் நம்மை எழும்ப சொல்லுகிறார். அவர் செய்வது ஒன்று உண்டு, மகிமையை உதிக்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். அந்த மகிமை கிறிஸ்துவாகிய கிறிஸ்து தேவகுமாரன் நமக்குள் வாசமாயிருப்பதே அந்த மகிமையின் ரகசியம் என்று எழுதியிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த மகிமை நம்மேல் உதித்த மகிமை வெளித்தோற்றமாக அல்ல, இப்பொழுது அந்த மகிமை நமக்கு உள்ளாகவே தேவன் வைத்திருக்கிறாராம். நான் வாசம் பண்ணுகிறதுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொன்ன தேவன் நம்முடைய சரீரங்களை ஆலயமாக தெரிந்து கொண்டாராம். பாப்பா, அடேங்க அப்பா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய அதிகாரிகள் மந்திரிமார்கள் வந்தா நம்ம படுகிற பிரயாசங்கள் எவ்வளவு இருக்கு. ஒரு நாள் விசிட்டுக்காக. இங்க ஏசையா நம்முடைய பர்மனண்டா இருக்கிறார்னா அப்ப இந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? இந்த உலகத்து அதிகாரிகள் எல்லார காட்டிலும் தேவாதி தேவன் எவ்வளவு பெரியவர். 5 நிமிஷம் உன்னை வந்து பார்த்துட்டு போறேன்னு வர்றதுக்காக இல்ல. ஐயோ கர்த்தாவே, உள்ளேயே கூடையே வாசம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய கூட இருக்கிற தேவன் உலகம் முடியும் மட்டும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆலயமாகி அவர் நம்முடைய சரீரத்தை கொண்டு போய் நல்ல பரிசுத்தவான்கள் கையில கொடுத்து அடக்கம் பண்ண வைக்கிற தேவன். நீங்க உங்களுக்கு அல்லேலூயா வரல, அல்ல அது லேட்டா வந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், அது வேற விஷயம். ஏன் தெரியுமா? மனுஷனுக்கு அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல அடக்கம் வேணும். அது பெரிய ஆசீர்வாதம். அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். தெரியாட்டாலும் பரவாயில்ல, இருக்கிறோம்ல நாங்க, பரவாயில்ல விட்டுங்க, நீங்க போயிட மாட்டீங்க அதுக்காக. ஆனா ஒரு பரிசுத்தவான்களுடைய கைகள்னாலே நம்முடைய சரீரங்கள் அடக்கம் பண்ணப்படுவது அவ்வளவு ஆசீர்வாதம். உங்களுக்கு அது புரியணும். பரிசுத்தவான்கள் வந்து உங்களை ஜெபம் பண்ணி உங்க சரீரத்தை விதைக்கிறது பெரிய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். அது நாய், செத்து போன நாயை ரோட்ல கொண்டு போய் போடுற மாதிரி போடக்கூடாது சரீரங்களை. நோ. வேதத்தில் அநேகருக்கு கல்லறை கிடைக்கலன்னு போட்டிருக்கு, தெரியுமா? அது உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். துன்மார்க்கமான ராஜாக்களுக்கு கல்லறை கிடைக்கல. சிலருடைய சடலங்கள் மேலேந்து கீழே விழுந்து சிதறி போய் நாய்கள் ரத்தத்தை நக்கினது. அதெல்லாம் உங்களுக்கு ஆள்கள் யாருன்னு தெரியும். ஆனால் பரிசுத்தவான்கள் மூலமாக அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்களும் உண்டு. ஹல்லேலூயா, எவ்வளவு பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். இந்த பாக்கியம் கடைசி வரைக்கும் தேவன் தருகிறாரே. யாருக்கு அது? தன்னை சுமந்து கொண்டு போன மக்களுக்கு தேவன் அதை தருகிறார். அவருடைய மகிமையை மட்பாண்டங்களில் வைத்திருக்கிற மனுஷர்களாகிய நமக்கு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். சொன்னால் என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். ஆனால் நாம் என்ன செய்யணும்? எழும்பணும். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ராஜா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 ஆவியானவரே,
Yes, Lord. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே பார்க்கணும், கத்துத்தாரும் ஆவியானவரே. ஓ, கவலை கண்ணீர் மறக்கணும், உங்களை தான் பார்க்கணும், சொல்லிக்கிறாங்க ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாங்க ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், ஆமென் நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாங்க ஆவியானவரே. நல்லா ஜெபிக்கலாமா? ஜெபமா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்க நான் போகணும், என்னதான் சொல்லணும், வழி நடத்துங்க ஆவியானவரே. என்ன நான் சொல்ல ஆமென். என்ன நான் சொல்லணும், வழி நடத்துங்க ஆவியானவரே. உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு போகாம தடுத்து நிறுத்துங்க ஆவியானவரே. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு போகாம தடுத்து நிறுத்துங்க ஆவியானவரே. ஏசப்பா. ஓ, ஆவியானவரே. வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, ஆவியானவரே, எல்லா வாலிப பிள்ளைங்களும் நல்லா பாடுங்க, ஜெபமா பாடுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுங்கம்மா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுங்கப்பா. ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். Thank you, Jesus. பரிசுத்த பரஷபரபரதுரி, இபஹமரபரது சம்பரதிகபா. நல்லா பாடும்போது நல்ல அபிஷேகத்தோட பாடுங்க. ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுங்கப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுங்க ராஜா. அந்த மகிமை நமக்குள்ளே. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த மகிமையை காத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம், 2வது வசனத்துக்கு வர வேண்டும். 2வது வசனம் என்ன தூசியை செய்யணுமா? உதறிவிட்டு தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் சிறைப்பட்டு குமாரத்தியே, போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை கழுத்தில் அவிழ்த்து கட்டுகளை விடு. அவிழ்த்து விடு. உனக்கு அலங்கார வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதே. அல்லேலூயா. சித்திர தையலாடை உனக்கு இருக்கிறது என்பதை மறந்து போகாதே. அதன் ஆழமான அர்த்தங்கள் உண்டு. உனக்கு துதியின் ஆடை உண்டு என்பதை மறந்து போகாதே. மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதே. உன்னுடைய நீதி உனக்கு மெல்லிய வஸ்திரமாக இருக்கும். ரட்சிப்பின் வஸ்திரம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. நீதியின் சால்வை என்று உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. சித்திர தையலாடை, ராஜகுமாரத்தி. ஹல்லேலூயா. உன்னை அப்படி அலங்கரிப்பதற்காக கன்னிமாடத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார் தேவன் என்பதை மறந்து போகாதே. Glory to God. நீ பேழைக்குள் வந்திருக்கிறாய், பாதுகாக்கப்பட வந்திருக்கிறாய், அலங்கரிக்கப்படக்கூடிய மகளாக வந்திருக்கிறாயே. உனக்கு சுகந்த வர்க்கமிட்டு ஆவியானவர் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாரே. நீ என்ன செய்ய வேண்டும்? உன் கழுத்தில் இருக்கக்கூடிய நுகத்தை
அவிழ்த்து விடு. Praise the Lord. தூசியை விட்டு உதறி எழும்பு. நீ இன்னும் தூசிக்குள் இருக்கிறாய், மண்ணுக்குள் இருக்கிறாய், சகதிக்குள் இருக்கிறாய். உன்னை சுத்தம் பண்ணுவதற்கு வந்திருக்கிறேன். நீ எப்போதும் உன் மதில்கள் என் முன்பாக, என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உன்னுடைய மதில்கள் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. எவ்வளவு எருசலேம் குமாரத்தி எவ்வளவு அழகாய் கொண்டு வரப்படுகிறாள். Praise the Lord. எவ்வளவு அழகு. தோரணையோடு மணவாளனை சந்திக்க புறப்பட்டு வருகிற மணவாட்டி. ஸ்தோத்திரம். நீ தூசியை விட்டு உதறு. வேண்டாத கோபங்களை விட்டு உதறு. கோபங்களை உதறி தள்ளு. வேண்டாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். உதறு, உதறு. வேண்டாத காட்சிகள் உதறு. Praise the Lord. உதறுன்னு சொல்லணும். என்ன சொல்ல போறீங்க? உதறுன்னு சொல்லுங்க. வேண்டாத மனக்கசப்புகள். Praise the Lord. நெகட்டிவ் திங்கிங் உதறு. எதிர்மறையான எண்ணங்கள், உன்னுடைய ஆத்மாவுக்கு கேன்சரை போல இருக்கக்கூடிய எண்ணங்கள், அது ஆத்மாவுக்கு கேன்சர். ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? வேணுமா? நம்மை தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் பொழுது நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறது. அது நிமித்தம் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். ஆனால் இந்த மூளைக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மூளைக்கு புரியாது அந்நிய பாஷைகள். ஏன்னா புரியுறது இந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா, திங்க் பண்ணதே, இதுக்கு பேர் ஆத்மா. அதுதான் ஆத்மா. அதனால தான் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல போட்டிருக்கு. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லது. ஆனால் ஆவியை குறித்தோ மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம்னு போட்டிருக்கு. கரெக்டா? இந்த ஆவியும் தேவனுடைய ஆவியானவரும் தான் உறவு கொள்ள முடியும். சோத்திரம். ஆத்மாவிலே தேவனை குறித்ததான அறிவு. எப்படி? நான் சொன்னதை கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கணும். தேவனை குறித்ததான அறிவு ஆத்மாவில், தேவனோட உறவு ஆவியில. இது ரெண்டும், ஆவியும் ஆத்மாவும் சரியா இருந்தால் சரீரம் கட்டுப்பட்டு இருக்கும். தேவனை மகிமைப்படுத்தலாம். கரெக்டுங்களா? அதனாலதான் உங்கள் சரீரங்கள்னாலும் தேவனை செய்யுங்கள், மகிமைப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம். அப்ப ஆத்மாவிலே அறிவு, தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். அதனால தான் கடைசியாக சகோதரரே, எவைகள் புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, இதுவோ அதுவோ இதுவோ, இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். திங்க் பண்றது, ஆத்மாவிலே திங்கிங், யோசனைகள் உண்டு. இதை கொண்டு வந்து நிரப்பிட்டோம்னா கண்ட குப்பையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், திங்க் பண்ண மாட்டோம். அவன் இதை சொல்லிட்டான், இவன் அதை சொல்லிட்டான், அவன் என்ன பார்க்கல, இவன் இதை பார்க்கல, இந்த கதையே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஸ்தோத்திரம். தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். நல்ல கவனிங்க. அப்போ கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோட கூட ஒரே ஆவியா இருக்கிறான்னு போட்டிருக்கல, ஆத்மாவா இருக்கிறான்னு போடலையே. ஏன்? அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு, கிறிஸ்து, இரண்டாவது ஆதாமாகிய கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறார், ஆத்மாவா இல்லையே. ஆஹா. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறபடினாலே நம்முடைய செத்த ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது நிமித்தம் ஜீவனுள்ள தேவனோடு கூட நமக்கு ஒரு கான்டாக்ட் அங்க கிடைச்சு விட்டுச்சு போகும். அதனால்தான் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள், ஆவியிலே நிரம்புங்கள். அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் ஒன்றா என்ன செய்யும், இணையும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே முழுமையாய் வந்து விடுகிறார். நாம் ஆவியிலே பாடலாம், ஆவியிலே ஜெபிக்கலாம். ஆவியிலே ஜெபிக்கிற ஜெபங்கள் மிகவும் வல்லமை உள்ள ஜெபங்கள். கருத்தாய் ஜெபிக்கிறத காட்டிலும் ஆவியில ஜெபிக்கிற ஜெபங்கள் மிகவும் வல்லமை உள்ளது. அதனால்தான் அந்நிய பாஷைகள் அவ்வளவு பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலர் அதை அடக்கிடுறாங்க. அடக்கக்கூடாது. ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறது பயங்கரமான வல்லமை. பிரைஸ் தி லார்ட். நவ் இப்போ கவனிங்க. ஆவியிலே தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப தேவனுடைய அபிஷேகம் ஆத்மாவிலும் வருமானால் எவ்வளவு வல்லமையா இருக்கும். அடா அடா அடா, புரியாம இருக்கீங்களே.
நம்முடைய ஆத்துமாவிலும் கர்த்தருடைய அபிஷேகம் வந்தால் எப்படி இருக்கும்? அப்ப நம்முடைய சிந்தைகள்லாம் கர்த்தருடைய சிந்தையா மாறிடும் இல்லையா? இல்லையா? இப்ப சொல்றேன் கேளுங்க, நம்முடைய சரீரத்திலும் கர்த்தருடைய வல்லமை வந்துட்டா என்ன ஆயிரும்? அபிஷேகம் வந்துட்டா என்ன ஆயிரும்? பேதுருடைய நிழல் பட்டு சுகமானார்கள். என்ன அர்த்தம்? பரிசுத்தாவின் அபிஷேகம் சரீரத்துக்குள்ள இறங்கிருச்சு. அவன் உருமால்கள் கர்ச்சீஃப் போட்டு அவன் எழுந்திருச்சிட்டான். என்ன அர்த்தம்? செத்தவனை கொண்ட தீர்க்கதரிசியுடைய சமாதியில போட்டாங்க, எலும்பு பட்டுச்சுன்னு அவன் எந்திரிச்சிட்டான். என்ன அர்த்தம்? தாடியில் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு தாடியிலே வழிந்து அங்கிகளிலே அது வடிந்த தைலம் இருக்கே, அதனாலதான் அந்த அங்கியின் ஓரத்தை தொட்ட மகளுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. அந்த அங்கி ஓரத்தை தொட்ட மகளுக்கு என்ன கிடைச்சது? பெரும்பாடு போயிடுச்சு. அங்கியில என்ன இருக்கு? 133வது சங்கீதத்துல தான் ரகசியம் இருக்கு. அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம் ஆவியில் மாத்திரமல்ல, அது ஆத்துமாவுக்குள்ளேயும் வந்து, அது சரீரத்துக்குள்ளேயும் வந்து, அது வஸ்திரத்திலையும் வந்ததுன்னா, அளவில்லாமல் தேவன் இயேசுவை அபிஷேகம் பண்ணினாராம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை எப்படி அபிஷேகம் பண்ணினாராம்? அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணினாராம். அவர் எழும்பி பிரகாசித்தார். அதே தேவன் தான் நம்மையும் அபிஷேகம் பண்ணுகிறார். கேட்டால் தருவார், சந்தோஷமாய் தருவார். கொஞ்சம் கொஞ்சம் தரமாட்டார், ரேஷன் கடையில் கொடுக்கிற மாதிரி. நம்முடைய தாகத்தை பொறுத்து அளவில்லாமல் நம்மையும் தருவார், அபிஷேகம் பண்ணுவார். இந்த தேவன் உண்மை உள்ளவர். இவர் தான் நம்முடைய தகப்பன். இன்னைக்கு அந்த தூசி விழக்கூடாது, அதை உதறிட்டார் ஆண்டவர். கண்ட தூசி குப்பையும் உதறி தள்ளி வெளியில வானே, என் வல்லமையை நான் உனக்கு தர விரும்புகிறேன். என்னுடைய அளவு உனக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். நீ நினைக்கிற மாதிரி அல்ல. என் மேல் தாகம் கொள்வாயானால் உன் ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ள என் வல்லமையை அனுப்புவேன். உன்னை தொடுகிறவன் சுகமடைவான், உன்னோடு பேசுகிறவன் ரட்சிக்கப்படுவான், உன்னை பார்க்கிறவர்கள் சமாதானம் பெறுவார்கள். உன்னுடைய நாவிலிருந்து ஔஷதம் பெறப்படும். 4 பேரை சுகமாக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளாகி ஔஷதம் பெறப்படும். என்னுடைய ஆவினாலே அது ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ யாரை தொடுவையோ அவன் சுகம் அடைவான். ஏன் தேவன் நம்ம இப்படி மாற்ற மாட்டார்? ஏன் நம்மை மாற்றக்கூடாது? ஏன் நாம போய் ஆண்டவர்கிட்ட கதறக்கூடாது? அப்படி ஏன் நாம ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது? என்னையும் மாற்றும் ராஜா, என்னையும் மாற்றும். நுகத்தை விட்டு விடுன்னு கர்த்தர் சொன்னார். நுகம், அனாவசியமான நுகம் உன்மேல் கழுத்துல இருக்குது. அனாவசியமான காரியங்களை போய் தலையிட்டு நீ சிக்கி கொண்டாய். அதுல இருந்து வெளியில வர உன்னால முடியல. மாட்டாத எதுலையும், பிரைஸ் தி லார்ட், நம்ம பாணியில பேசணும்னா எதுலையும் போய் அனாவசியமாய் சிக்கி கொள்ளாதே. நீ எனக்கென்று நீ இருக்கக்கூடிய மகன், எனக்கென்று நீ வேறு பிரிக்கப்பட்டவன், 100க்கு 100 எனக்காக நீ வாழ வேண்டிய மகன். எதுலையும் போய் உன் கழுத்தை கொடுக்காதேன்னு கர்த்தர் சொன்னார். மகிமை உதித்தது, நான் ஒளி, உன் ஒளி வந்தது. கிறிஸ்து தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு என்ன செய்? எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார், பிரகாசிப்பார் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ எழும்புன்னு சொல்லுகிறார். நீ எழும்பு, தூசியை விட்டு உதறு, நுகத்தை இழுத்து போற்று. என்னுடைய அபிஷேகம் நுகத்தை முறிக்கும்னு சொன்னார். கர்த்தருடைய அபிஷேகம் நுகங்களை என்ன செய்யுமா? முறிக்கும். நான் முறிக்கட்டும். உனக்கு அனாவசியமான நுகம் போய் மாட்டாத. எங்கேயும் போய் அதில் இந்த கேஸ் அந்த கேஸ் அப்படி இப்படின்னு மாட்டாத. அந்நிய காரியங்களை தலையிடாத. அவிசுவாசிகளோடு போய் நுகத்துல இணையாத. நீ எனக்கென்று நீ வேறு பிரிக்கப்பட்டவன். நசரேயனாகிய இயேசுவை எப்படி பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணினாரோ, அதே தேவன் தான் நம்மையும் அபிஷேகம் பண்ணி மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக. அது என்ன வெளிச்சம்? நமக்கு ஒண்ணு வெளிச்சம் இல்லை. இதோ அந்த பிரகாசம் இருக்கு. எந்த பிரகாசம்?
எந்த பிரகாசம்? பிரகாசே அப்படின்னு கூப்பிடாதீங்க எவனையாவது போய். இங்க கவனிங்க, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிரகாசமாகிய கிறிஸ்து, அந்த பிரகாசம் மக்கள் மத்தியிலே வெளிச்சமா என்ன செய்யுமா? பிரகாசிக்க கடவது. அப்பொழுது உங்களை பார்க்கிறவர்கள், வெளிச்சத்தை பார்க்கிறவர்கள் பிதாவை என்ன செய்வார்களாம்? மகிமைப்படுத்துவார்கள் அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்வியோட கேட்டு நான் முடிச்சிடறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒரு பயங்கரமான லைட் போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன். டிங் 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 அடிக்குதுன்னு, ஒரு பெரிய லைட்டு, பயங்கரமான லைட்டு. உடனே அந்த லைட்டை பார்த்தோன்னே ஜனங்கள் என்ன செய்வாங்க? இம்மிடியட் ரியாக்ஷன் என்ன? அந்த லைட்டை பார்த்தோன்னே, அந்த 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 லைட் வருதுல்ல, அதை பார்த்தோன்னே பல்பு என்ன பல்புன்னு பார்ப்பான். எங்கடா இருக்கு அந்த லைட்? பார்ப்பானா இல்லையா? இப்படி தூங்கிட்டீங்களா சீக்கிரமா? பார்க்க பயங்கரமான லைட் அடிக்குதுன்னா லைட் நல்லா இருக்கு அப்படின்னா போவான். அடுத்து என்ன செய்யணும்? என்ன இது, என்ன லைட்டுப்பா இப்படி அடிக்குதுன்னா லைட்டை தானே பார்க்க தோணுது. அதுபோல பிரகாசமாகிய கிறிஸ்துவை பார்க்கிறவர்கள் லைட் ஆகிய பிதாவை தான் பார்க்கிறாங்க. அதனாலதான் உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக என்ன செய்ய கடவுது? ஆமா, பிரகாசிக்க கடவுது. பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் போட்டு. என் ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன வார்த்தையை நீங்கள் மனசுல வாழ்நாளெல்லாம் வச்சுங்க. எந்த தூசிக்கும் தயவு செய்து என்ன செய்யக்கூடாது? இடம் வேண்டாம். எந்த நுகத்துக்கும் இடம் கொடுத்துறாதீங்க. எழும்பி பிரகாசிக்க சொன்ன நல்ல தேவன், நல்ல தேவன். நீங்க நினைக்கிறீங்க என்னையுமா பிரகாசிக்க பண்ணார்? உங்களை தான் பிரகாசிக்க பண்ணுவேன். ஆண்டவரே நான் இவ்வளவு தப்பு தண்டால் பண்ணிட்டேனே, உங்களை தான். தப்பு தண்டால் பண்ணவனை தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிரகாசிக்க பண்ணுவார். பயப்படாதீர்கள்.